அதிமுக பிஜேபின்னு கூட்டணி அமைச்சிருக்காங்க, அது குறித்து உங்களோட கருத்து என்ன? வேறு வழியில்லை, திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் பாவம் இந்த எடப்பாடி விஜயோடு சேர்ந்து ஒரு சமய சார்பற்ற கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். எனக்கு பாதி இடம், உனக்கு பாதி இடம், நான் 2.5 வருஷம் முதலமைச்சர், நீ 2.5 வருஷம் முதலமைச்சர் என்று சொன்னது. அதற்காக திமுக காலகாலத்திற்கும் ஆள வேண்டும். அதிமுக பிஜேபின்னு கூட்டணி அமைச்சிருக்காங்க, அது குறித்து உங்களோட கருத்து என்ன? அதாவது உண்மையிலேயே பாவம் இந்த எடப்பாடி விஜயோடு சேர்ந்து ஒரு சமய சார்பற்ற கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஆனால் விஜய் எனக்கு பாதி இடம், உனக்கு பாதி இடம், நான் 2.5 வருஷம் முதலமைச்சர், நீ 2.5 வருஷம் முதலமைச்சர் என்று சொன்னதனால் அவர்கள் வேறு வழியில்லாமல் வெளியேறிவிட்டார்கள். புதிதாக தோன்றிய கட்சி கடைசியில் அந்த கட்சி கடைசியில் தனித்து விடப்படும். ஒரு எந்த வகையாலும் வாக்குகள் பிரியப்படக்கூடாது. நாம் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டோம், பிஜேபி கூட்டணியை விட்டு. ஆகவே மற்றவர்களை இணைத்து கொண்டு நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விரும்பினார். விஜய்க்கு புரியவில்லை. அதனுடைய விளைவாக அவர் வேறு வழியில்லை. அதற்காக திமுக காலகாலத்திற்கும் ஆள வேண்டும், அதனுடைய போக்குகள் நிறைவேற வேண்டும், எல்லாவற்றிலும் அவர்கள் என்ன வேண்டுமான. ஆகவே அதை அகற்றியாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு வருகின்ற போது இந்த முறை அவருடைய ஆட்சி நீடித்தால் மகனாட்சி வரும், பேரனாட்சி வரும் என்கின்ற நிலையில். ஆனால் எனக்கு ரொம்ப அதிமுகவிலே நான் பாராட்டத்தக்க ஒரு அம்சம் இப்பொழுது சொல்கிறேன். நான் அந்த கட்சியைச் சேர்ந்தவன் இல்லை, ஆனாலும் சொல்கிறேன். வக்ஃபு சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு அவர் அமித்ஷாவோடு சேர்கிறார். இந்த ஊக்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாராளுமன்றத்தில் அவர்கள் வாக்களிக்கின்ற போது அதற்கு முதல் நாளே அமித்ஷாவை சந்திக்கிறார். அமித்ஷா என்னோடு கூட்டி சேர்ந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். வேறு வழியில்லை, திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் யாரோடு சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற நிலையிலும் கூட அதிமுகவின் பழைய பாரம்பரிய விளக்கப்படி என்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எம்ஜிஆர் காலத்திலிருந்து இசைவாக இருந்தவர்கள் என்கின்ற அடிப்படைப்படி தம்பித்துறையை விட்டு அங்கே பாராளுமன்றத்தில் வக்ஃபுவுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வாக்களித்துவிட்டு பிஜேபியோடு கூட்டி சேர்கிறார் என்றால் இந்த கொள்கைகளை அவர் காப்பாற்றுகின்றாராக இருப்பாரே. ஆனால் கூட்டு என்பது வெறும் இடஒதுக்கீடு. அது ஒரு மாதத்திற்கு வாக்குகள் சிதறப்படக்கூடாது என்பதற்காக செய்து கொள்ளுகின்ற ஏற்பாடை தவிர கட்சிகள் வேறு வேறு, கொள்கைகள் வேறு வேறு. ஆகவே அதிமுக என்ன நினைக்கிறது என்றால், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் இணக்கமாக இருந்து வந்தது தொடர வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு அதை காட்டுகின்ற வண்ணமாக ஊக்கமாக வக்ஃபுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு பாரதிய ஜனதாவோடு கூட்டி சேர்கிறான், வேறு எவனோடும் கூட்டி சேர்கிறான் என்ன அவன் கொள்கையை விட்டு விடாத வகையிலும் தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அது ஒரு 2 மாதத்திற்கு வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்காக செய்து கொள்கிற ஏற்பாடை தவிர இவர்களைப் போல் 5 வருஷத்துக்கும் தாலி கட்டி கொண்டதை போல ஒவ்வொரு கட்சிக்காரனும் சேர்ந்து கொண்டு ஒத்து ஊதுவதை விடாமல் ஊதி கொண்டிருக்கிறானே, அதில் அரசியல் என்பது தேர்தலின் போது வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்கான இடஒதுக்கீடு தவிர அது அவன் கட்சி வேறு, அவன் கொள்கை வேறு, இவன் கொள்கை வேறு. தமிழ்நாட்டு மண்ணுக்குரிய எந்த கொள்கையும் இவர்கள் விட்டுவிடவில்லை என்றால் விட்டுவிடவில்லை. அவர்கள் இந்தி, மும்மொழி கொள்கை, இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான ஆதரவு எல்லாவற்றிலும் அதே நிலைப்பாட்டில் நின்று கொண்டு அவன் யாரோடு கூட்டி சேர்ந்தால் என்ன என்று நான் கேட்கிறேன். அது அந்த கட்சியின் விருப்பம்.